ஐயா இவங்க அக்கப்போர் தாங்க முடியல ஐயா. முதல்ல இந்த 2 சீட்டு வேண்டான்னு தூக்கிறீங்க முதல்வரே. ஒரே நோட்டை சொல்லிக்கிட்டு எதை எடுத்தாலும் இவங்க வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில 2 சீட்டை வச்சுட்டு ஆதரவு கொடுத்தாங்களாம். அதுக்காக எல்லா முடிவுமே இவங்ககிட்ட கேட்டுட்டு தான் அங்கே எடுக்கணுமா முதல்வர்? ஏன்னா அதுக்கு தானே மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. என்ன வரது வராங்க? எனக்கு தெரிஞ்சு முதல்வர்கள் திமுக கூட்டணியில் கேட்காம என்டிஏ கூட்டணியில் கேட்டிருக்கலாம். இன்னைக்கெல்லாம் பாமக 4 தொகுதி வச்சிருக்காரு. அமமுக ஆல்ரெடி பிச்சுக்கிட்டு வந்துட்டாரு. ஸோ இப்படி அழகா இதுக்கு முன்னாடி எப்போ ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் மதசார்பற்ற ஒரு கூட்டணி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மை இவங்க போய் கேட்டார். அதுக்கு இவங்க இழுத்து அடிச்சு சப்பா இழுத்தான் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் எதை எடுத்தாலும் நோட்ட சொல்றது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் தேடி தேடி போய் எல்லாருக்கும் நெஞ்சு தெரிவிக்காது. இதுல உங்களுக்கு தெரியும், யாருக்குனவே அந்த பதவியேற்பு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதம் பாடிட்டாங்க பாடலை, தமிழ் தேவையத்தை 3ஆவது பாடிட்டாங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு பிரச்சனை தேங்கான்னு தெரிவிச்சாங்க. இப்போ என்னன்னா முதலமைச்சருடைய அரசியல் செயலாளராக அவங்க கட்சியில முக்கிய பொறுப்புல செய்தி தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த ரத்தன் பண்டிட், அவர் ஜோதிடங்கிறது அவர் தொழில், அவருக்கு வந்து அரசு பதவி கொடுத்து செயலாளராக நியமிச்சிருக்காங்க. இதுக்கு ஆளாளு கண்டனம். அது எப்படி நீங்க வந்து அவர் அரசு பதவி வைக்கலாம்? அதாவது பாத்தீங்கன்னா அது ஒரு அரசியல் சமூகமாக தான் நம்ம சமூகத்தை மாற்றணும். நீங்க இப்படி ஒரு ஜோதிடங்கிற மூட நம்பிக்கையை வளர்க்கலாமா? முன்னாடி காலத்துல தான் மன்னர் காலத்துல தான் அரசவையில இந்த மாதிரி ஜோதிடெல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க இப்படி வைக்கிறது ஏற்படுது அப்படி இப்படின்னு சிபிஎம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இப்போ திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் கண்டனம், திமுக உட்பட. இதுல திருமாவளவன் மட்டும் வந்தீங்கன்னா இப்ப முதல்வர்களை சந்தித்து வந்தார்ல, சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து அதாவது அவங்க கட்சியில யாருமே பொறுப்புல இருந்தவர், அதனால கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஜோதிடம் பாக்குறவங்கிறக்காண்டி கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. உண்மையே அதான், ஜோதிடங்கிறது அவர் தொழில். எப்படி முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னாடி அவர் அரசு கட்சியில் ஆரம்பிச்சு வரும்போது எல்லாரும் கூத்தாடி அரசியலுக்கு வரலாமா, அவருக்கு என்ன தெரியும் அப்படி கேட்டீங்கல்ல. அவர் வந்து அது அவருடைய தொழில். அதே மாதிரிதான் ஜோதிடங்கிறது இவருடைய தொழில். அதுக்காக மட்டும் இவரை கூட்டு வைக்கல. அவர் முன்னாடியே கட்சியில் ஒரு பொறுப்புல இருக்காரு, ஆளாளுக்கு ஒரு தொழில் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் தெரியாம வைக்கிறேன், இந்த திமுக கூட்டணிகள் இப்ப கலரிங்கள அவ்வளவு வெரைட்டியும் அந்த பீச்சில் கருணாநிதி செல்ல இருக்குல்ல, அங்க போயிட்டு வடைய வச்சு சாமி கும்பிடுறீங்கல்ல, அது எதுக்காக, எதுக்கு வடைய வச்சிங்க? அது பெரிய அறிவியல், அது ஒரு தத்துவமா நான் கேட்கிறேன். அதாவது இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பெரியார் சிலை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போய் மாலை போடுறீங்க, மரியாதை செலுத்துறீங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா கடவுளை ஏன்டா கும்பிட்றேன்னு சொல்லி இந்த மாலை மரியாதை பண்ணுறதெல்லாம் கேவலம் விமர்சிச்சவர். ஆனால் அவர் சிலையிலையும் போயிட்டு மாலை மரியாதை பண்ணுறவங்க இன்னும் இருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க. சபரீசன் திருச்செந்தூர்ல போய் யாகம் பண்ணார் ஜெயிக்கணும். இதெல்லாம் என்ன பெரிய அறிவியலான்னு கேட்குறேன். இல்லை எதை எடுத்தாலும் நொட்ட சொல்றதுக்கு அதை ஆகுனா அது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணக்கூடாது, அதை அப்படி பண்ணக்கூடாது, கடுப்பாகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போங்க அஞ்சுக்கு போட்டு இன்னும் இருங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் மெஜாரிட்டி நிரூபிக்கிட்டோம். அதிமுக ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசுறது தான் இன்னைக்கு கண்டென்ட்டு. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ நேற்று ஃபுல்லாக போயிட்டுன்னா முக்கியமான தலைவர்லாம் கட்சியில சந்திச்சுட்டு வந்தார்ல, அது அடுத்த கட்டம் இன்னைக்கும் போவாருன்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே நாளைக்கு திருமாவளவனை சந்திக்க போறான்னு சொல்லிட்டாங்க. அதில் இக்கட்டான இடையில வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி சந்திக்க போவாரா இல்லையா, இல்லை இப்போ எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் வேற நாங்கள் தாவாக்கு ஆதரவு கொடுக்க போறோம் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு நிலையில சிவி சண்முகத்தோட இடத்துக்கு போய் அவரை போய் எஸ்பி வேலுமணி, ஸோ இன்னும் முக்கியமான அந்த அதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருந்தாங்க. அங்கே போயிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திச்சிட்டாரு. அந்த சந்திப்பு நடந்து எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்த்தது தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே நம்ம முதலமைச்சர் சொன்னார்ல, கட்சி ஆரம்பிச்சிலிருந்து 2 பேர் தான் போட்டி, ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கே. அதே மாதிரி இனிமேல் 2 கட்சி தான் இருக்க போகுது தமிழ்நாட்டில். ஆல்ரெடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையிலும் சொல்லியிருப்பார் ஜேசிடி பெருப்பார் வாழும் எம்ஜிஆர் அப்படின்ட்டு. ஸோ உண்மைதான், இன்னும் அதிமுகவில் தான் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஸோ அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, ஸோ முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க. ஸோ அமைச்சர்களும் இடம்பெற போகிறாங்க. ஸோ அதனால இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடப்பாடி தலைமையில் வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. அது எத்தனை நாளைக்கு ஓடும் தெரியல வண்டி. ஸோ பிரிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது அவருக்கு பண்ண அந்த துரோகத்துக்கு கிடைச்சிது. அதாவது என்றைக்குமே நம்ம நல்லது பண்ணால் நமக்கு நல்லது கிடைக்கும். நாம துரோகம் பண்ணால், ஏன்னா இவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணி தான் அந்த கட்சியில் நான் அப்படிங்கிற ஆணவத்தில் இருந்தார். என்னைக்கும் நான் அப்படின்ட்டு ஆடக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு கட்சியை சொந்தமாக ஏற்படுத்திட்டு வந்தால் கூட அந்த குத்திரக்கூடாது. அப்படி ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அதை விட்டுறலாம். சரி, நீங்கள் தான் அந்த கட்சியை சிறு வளர்த்து கொண்டு வந்து ஆரம்பித்து கொண்டு வந்து இந்நிலையில் நிப்பாட்டுங்க. இப்போ சீமானுக்கு ஒரு ஆணவருக்கு சில நேரங்களில் அது கூட அவர் வந்து ஆரம்பத்தில் கத்தி அந்த கட்சியை வளர்த்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கு விட்டுறலாம். ஆனால் இதில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது எவ்வளோக்குள்ள நம்பிக்கை இருந்தால் சசிகலா அவர்கள் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்கள அந்த பதவியில் வைக்காம உங்களை வச்சுட்டு போயிருப்பாங்க முதலமைச்சரா. அப்போ அதுக்கு எவ்வளோக்குள்ள ஒரு நஞ்சு கடனாக இருந்திருக்கணும், ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கணும். ஆனால் அவ்வளோக்குள்ள அந்த பதவியில் அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது தவுந்துட்டே போய் அவன் காலத்துட்டு கும்பிட்டு
அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலில் போனதான் நம்ம முதல்வர் ஆகிட்டோம் அப்படிங்கிற இதில் அவங்கள அந்த சிறையிலேருந்து வெளியில் வர விடாமல் அவ்வளோக்குள்ள துன்புறுத்தி வரவுள்ள கூட வெளியில் வரலாம் பண்ணி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே காலடி வைக்கூடாதுன்னு அவ்வளோக்குள்ள பண்ணி, அப்புறம் கட்சியை விட்டே விலக்கி அவர் கூட இருந்த எல்லாத்தையும் விலக்கிட்டு தான் அப்படிங்கிற அகங்காரத்தில் இன்னைக்கு மக்கள் கொடுத்தாங்களா தீர்ப்பு. எப்போ ஒரு மனுஷனுக்கு தாங்கிற அகங்காரம் வருதோ அந்நேட முடிஞ்சுது. அதான் இப்போ கட்சி என்ன அவங்க அதாவது எல்லாருக்குமே தெரியும், அதிமுக இந்த இதில் வந்து தோத்துட்டு அப்படின்னா அந்த கட்சி அவ்வளோதான், ரெண்டா உடஞ்சிரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த கணிப்பு தெரியும். அதாவது அரசியலில் பார்த்துட்டு இருக்க சின்ன பிள்ளைங்க கூட சொல்லிடுவாங்க. இதில் ஒரு கூம்பிடத்தனமா ஒருத்தன் தூக்கிட்டு இருக்காங்க. யாரு கேட்டீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே. அஞ்சே கணித்தா ரங்கராஜ் பாண்டே அதிமுகவுக்கு இப்படிதான் ஒரு நிலைமை வரும் அப்படின்ட்டு. ஆமா, உங்க கணிப்புலாம் நாங்க பார்த்துட்டோம்ல. 234 தொகுதியில அதாவது 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 வேண்டாம், 10 தொகுதி விஜயவல் ஜெயிச்சிட்டோம். நான் அரசியலே பேசுறதில்ல அப்படின்னு சவால் பட்டு சொல்லிட்டு இன்னைக்கு மானங்கெடுத்தனமா அதுக்கு என்ன அப்படி ரோசமா பட முடியும்? அதுவும் தப்பு கணிப்பாயிட்டு. எல்லாருக்கும் தப்பு கணிப்பாகும். ஆனா இவனும் இப்படி சவால் விடல. இவன் இன்னைக்கு 5 கணிச்சாகலாம். அப்ப அதெல்லாம் என்னாச்சு? இல்ல அதிமுக வந்து பார்த்து தோல்வி அடைஞ்சிட்டு அப்படின்னா இதான் நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதான் எதிர்க்கட்சியா கூட வரல, அப்புறம் என்ன நடக்குவாங்க? இதை ஒரு பெரிய முன்பே கடிச்சிட்டாராம். சிரிப்பு தான் வருது இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது. சரி, ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அதனால இப்போ வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பிளவுபட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவக தலைமை நோக்கி வருது. விஜயவர்கள் கணிச்சது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயவர் முன்னாடியே பிளான் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா முதல்ல அதிமுக ரொம்ப அடிக்காமல் அப்படியே அதை விட்டு வச்சுட்டே இருந்தார். ஏன்னா அவருடைய கணிப்பு அதிமுக உடைச்சி விஜயவர் தலைமையில் அதிமுக வர மாதிரி தான் பிளானு. ஆனால் எடப்பாடி உட்காந்துக்கிட்டு விஜயவர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஈஓ இதில் வந்து அப்படியே இருந்தார். ஸோ இப்போ வந்து முதலமைச்சராக விஜயவர்கள் ஜெயிச்சு வந்து இன்னைக்கு நிற்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகுது. சரி, எப்படியோ திராவிட கட்சிகளில் ஒன்று சொல்லி முடிஞ்சிட்டு இன்னொன்று தான் உயிர்ப்பட இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக அதுக்கு இருக்கு, அஸ்திவாரம் வரைக்கும் ஆட்டி படைக்காரு. அதாவது காங்கிரஸ் வந்தாச்சு, திமுக கூட்டணிலாம் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ திருமாவளவன் ஒரு ஸ்கெட்ச் போட்டே இருக்காரு. அதாவது பெருந்தன்மை வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து விட்டாங்க துணை முதல்வர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த அன்னைக்கு ஒரு இழுத்தாரு ஆதரவு கொடுக்குறதுக்கு. அவர் தான் லாஸ்ட்டாக உட்காந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்காம இழுத்தார்ல அப்போ. ஸோ அதில் வந்து மக்கள் நம்மள மாதிரி எல்லாரும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு நோகாமல் நொங்குதுங்கம்மா, உங்களுக்கு துணை முதலமைச்சர் கேட்குதா அப்படின்னு சொல்லி பயங்கரம் கொடுத்தோடனே வாபஸ் வாங்கிட்டாங்க. நாங்களாம் அப்படி சொல்லலை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அப்படி லேட்டாக அப்படி நூல் விடுறாங்க. ஏன்னா அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டெல்லாம் திருமாவட்ட கேட்கும்போது நாங்கள் இன்னும் அதை பற்றி பேசலை, அதிக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிற விஷயத்தில் இன்னும் நாங்கள் வரல அப்படின்னு போயிட்டு இருக்கு. அமைச்சர்களில் பங்கு பெறதுக்கு இப்போ அடி போடுறாங்க. அதாவது நிபந்தனைச்ச ஆதரவு தான் வெளியிலேருந்து கொடுத்தேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் திருமாவளவனுக்கு இருக்குது, எப்படியாவது பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் இடம் பிடிச்சிடலாமா அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி காங்கிரஸ் வந்துட்டு இப்போ கந்தி கம்யூனிஸ்ட் அப்புறம் ஐயுமல் கட்சி எல்லாத்தையும் போய் பார்க்காரு. ஸோ ஒட்டு மொத்தமாக திமுகவுடைய அந்த பேஸ்மெண்ட்டையே ஆட்டி படைக்காரு. வேலை பிடிக்கிறாரு தான் நினைக்கிறேன். ஸோ இதை யாருமே நினச்சிக்க மாட்டாங்க. இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா எதிரியா வச்சு அடிக்கிறதில்ல, எல்லாத்தையும் போயிட்டு நல்ல பிள்ளையாக இருந்துக்கிட்டு சமுதாயம் பண்ணுறார் மனுஷன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜயவர்களுக்கு தான் பயங்கரமான சப்போர்ட். எல்லாருமே அதாவது பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நேரில் போய் தேடி தேடி பார்த்து அப்படி பாராட்டுகளை குவிக்கிறாரு மனுஷன். அது மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் எல்லா கட்சி தலைவர்களையும் பாரபட்சம் எல்லாம் பார்த்து ஒரு பெரு நன்மதிப்பை சம்பாதிக்காரு. இன்னொரு பக்கம் மக்களிடையே பார்த்தீங்கன்னா பாராட்ட அப்படி பார்த்தீங்களா நம்ம ஓட்டு போட்டதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரையும் வாங்கிட்டாரு. அதாவது ஆட்சி அமைச்சு கொஞ்ச நாட்கள்லேயே அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ்மாக 717 டாஸ்மாக முடியாச்சு. இப்போ நேரத்தை வேற குறைக்காரு. அதாவது டைமிங்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அப்படின்னு டைமிங்கை குறைக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு பக்கமாக ஸ்பீடாச்சுமா உதிரன் படத்தில் பார்த்த மாதிரி தான் அப்படி அமக்கலப்படுது. ஸோ எல்லா பக்கமும் காவல்துறை அப்படியே ரோந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, எவனும் தப்பு பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ மதுரை படத்தில் நம்ம காட்சிகள் படத்தில் பார்த்தோம்ல, வர்றான்டா அப்படின்ட்டு அதே மாதிரி சம்பவம் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டோம், இதுக்கு தான் அவருக்கு வந்து ஓட்டு போட்டோம், இவ்வளோக்குள்ள சப்போர்ட்டும் பண்ணோம். ஸோ அது நடக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. ஸோ கடைசி நம்மளுக்கு இதில் நம்ம முதல்வர் விஜயவர்களுக்கு என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, எந்த முடிவாக இருந்தாலும் அது நாம் எடுத்ததாக இருக்கணும். ஸோ நீங்கள் எடுத்ததாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை யார் சொல்லி மாற்றக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு இது. ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள் இந்த 2 சீட்டு ஆதரவு கொடுத்தாங்க, இப்படி எப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் 1008 கருத்தில் சொல்ல வருவாங்க, கண்டனம் தெரியும். அதுக்கெல்லாம் அசர மாட்டீங்க நான் நினைக்கிறேன், அசரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சு அதை வாபஸ் பெறணும்னு சொல்லியிருக்காரு. அது வாபஸ் பெறது நல்லா இருக்காது, அதை நீங்கள் வாபஸ் பெற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போட்டு தான் நம்ம பார்க்கணும் சரி என்ன நடக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் வாபஸ் பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு போனால் போட்டுன்னு விட்டுருங்க. இதை இப்படியே வச்சுலாம் ரொம்ப நாள் கொண்டு போக முடியாது. யாருக்குன்னே உங்களுக்கு தெரியும், சட்டசபையில் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நக்கலா அப்படி வந்து பழத்தில் ஊசி எதுவுமே எதுனா பார்த்தீங்கல்ல, இவ்வளோ நக்கலா. அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மையை உங்களுக்கு மக்கள் கொடுக்கல,
அதை திராவிட கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் தான் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் இன்னைக்கு நக்கா சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக இருங்க. அப்படியே சப்போஸ் எதுவுமே நடக்காது, ஏன்னா இப்போ வந்து ஏடிஎம்கே வந்துட்டு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்ஸ் பிரச்சனைனா கூட மக்கள் உங்கள் பக்கம் இருக்காங்க. ஸோ அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதாவது ஐயோ இவங்க வந்து ஆதரவு பெறுவோம் அப்படின்லாம் எதுவுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் நினைக்க மாட்டீங்கிறது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்முடைய கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட. அவ்வளோதான். சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது நம்முடைய தோழர்களை என்ன தோணுது, நீங்கள் என்ன ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல்களை பார்த்து நம்மளுடைய வீடியோ ஓகேவா.